ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் டியூரோ கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் குட்டியான ஒரு அவுட்டிங்கும் டேஸ்டியான ஒரு ரெசிபியும் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மண்டே டு சாட்டர்டே எல்லாருமே பிஸியாக இருப்போம். ஸோ சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஒன் டேயில் வெளியூர் எங்கேயும் போக முடியாது, பக்கத்தில் எங்கேயாவது தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால செம்மொழி பூங்காவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு போயிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ரெகுலர் டைமிங்கை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் 20 ருபீஸ் தான். பட் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நீட்டாகவும் க்ளீனாகவும் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனரிஸாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு பெட் ஷாப்பில் பப்பி ஒன்று பார்த்தேன். அந்த பப்பியை பார்க்கும்போது என்னுடைய பழைய பப்பியோட ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பப்பி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். பெரியவங்க இல்லை யாராவது தனியாக அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்கும்போது அந்த தனியாக இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு டின்னருக்காக ஆப்பம் வித் வடைக்கறி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சுருந்தேன். இந்த வடைக்கறி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 4 hours ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பருப்பு கூட உப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்த பருப்பு கூட நைஸாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மசாலா தாளிக்கிறதுக்கு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்களான பிரிஞ்சி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 minutes கொதிக்க விடணும். இந்த மசாலா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக விட்டு வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை உதிர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இறக்கும்போது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த வடைக்கறி இட்லி, இடியாப்பம், ஆப்பம், ஊத்தப்பம், தோசை இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னையோட குட்டி vlog இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.